நான் வேலை சொல்லியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதையெல்லாம் சொல்லாமல் என்னுடைய தாய் தன்னுடைய கருத்தை திணிக்காமல் என்னை விட்டுவிட்டார். அதான் அவனுடைய மிக முக்கியமான தன்னுடைய கருத்தை திணிக்காமல் விட்டுவிட்டார். ஆனால் அது எனக்கு என்ன ஏற்படுத்தியது? இப்படி திணிக்காம விட்டு விடுறது இறைவன் நான் சொல்லாம விட்டு விடுறது ஒரு நல்ல காரியம் இல்லை. ஆனா சொல்ல வைத்தால் புரிந்து கொண்டார். இதை எப்படி புரிஞ்சுட்டார்? இவனுடைய செயலை கேள்விக்கு கொடுத்து நான் ஏன் இப்படி நடந்துட்டேன், நான் என்ன செஞ்சிருக்கேன் அந்த இடத்துல. இதெல்லாம் மாணவ தலைவர்கள் நாம் நம்முடைய வளர்ச்சியில் நாம் மிக முக்கியமாக படிக்க வேண்டியது, நான் என்ன செய்தேன் அப்படிங்கிறத யார் ஒருவர் உணர்ந்து தெளிவா தெரிஞ்சு செய்தாரோ அவர் தலைவர். அவர் செய்யணும் அப்படின்னா அவர் சாதாரணமா இதுதான் நான் ரெண்டு வித்தியாசமா பார்த்தேன். யார் ஒருவர் நான் செய்யறது என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சு உணர்ந்து பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்தாரோ அவர் என்ன ஆகிறாரு? தலைவராகிறார். தலைவர் தான் அவர். ஏன்னா அவருக்கு தெரியுது அவர் என்ன செய்யறார், எத்தனை மணிக்கு செய்யறார், அதை எப்படி செய்யறார், எல்லா